உங்கள் சுசை இடம் ஆரோக்கியவேல் பன்றி பண்ணை கொம்மேடு விழுப்புரம் மாவட்டம். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மார்கழி மாதம்ன்றதுனால பண்ணைக்கு ஹோட்டல் வேஸ்ட்டு மண்டபம் வேஸ்ட்டு எதுவும் கிடைக்கல. அதனால் நமது வயலில் வாழைத்தோப்பு வைக்கலாம் சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். என் தந்தை அவர்கள் வாழை மரம் நடுறதுக்காக எல்லாத்தையும் கழனிங்களை ரெடி பண்ணிட்டு வர்றாரு. இதை எப்படி நடணும்னு சொல்லிட்டு அளவெடுத்து ஒரு கன்னையும் நட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த வாழை மரம் எதுவும் நாங்கள் வெளியே எங்கேயும் வாங்கலை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில வாழை மரங்களை காசுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்து எங்கள் வயலில் நட்டுருந்தேன். அது வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து பக்க கிளைகள் வந்ததை அந்த கன்றுகளை தனியாக பிரித்து அதை இப்போ தோப்பாக மாற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி அதுவும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு. அது வேணா கூட உங்களுக்கு அப்புறம் வீடியோ போட்டு அனுப்புகிறேன். இப்போ இது வந்து ஒன்று இதே மாதிரி தான் ஒன்று அழகாக நட்டுட்டு வரோம். இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை சுற்றி நல்லா மண் அணைச்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தான் நட்டு 2 நாள் ஆகுது. இன்னும் அந்தளவுக்கு வளரல. ஒரு வாரம் இல்லை 2 வாரம் ஆகும் ஓரளவு வளர்கிறதுக்கு. ஓரளவுக்கு போயிட்டு வளர்ந்த பிறகு ஃபுல்லாக மண் அணைச்சி விட்டால் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ வாழை மரம் நட்டாக்கா நம்மளுக்கு பன்றிகளுக்கு தீவனமும் ஆகும், நமக்கும் நல்ல வாழைப்பழங்களும் கிடைக்கும். நம்ம வாழை இலைகளை ஹோட்டல்களுக்கும் கொடுக்கலாம், அதுலேயும் ஒரு இன்கம் வரும். ஒருவேளை வாழை மரம் காஞ்சிட்டாங்க அந்த மட்டையில் பூக்கடைகளுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. வாழை மரத்தில் இவ்வளோ பயன் இருக்குது. வாழை மரம் இப்போதைக்கு நம்ம இது போகிறோன்னா பண்டிகைகளுக்கு இந்த மார்கழி ஆடி இந்த தமிழ் மாதங்களில் சாப்பாடு இருக்காது. அதனால் நம்ம முக்கியமாக வாழை மரம் ஒரு 20 வாழை மரம் நடலாம் சொல்லி பிளான் பண்ணி நட்டுருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வாழை மரமும் ஒரு 5 அடி கேப்பில் வச்சு நட்டுட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 20 வாழை மரம் நடுற மாதிரி பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 வாழை மரம் இதே கடையிலே நடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாழை மரங்களை வேரோடு பிடுங்கிறதுனால வேருங்களை கட் பண்ணி நட்டால் தான் வளரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டைகளை எடுத்து கட் பண்ணி வேரத்துலேயே கட் பண்ணால் தான் அது வேறு புது வேறு முளைக்கும் அப்படின்னாங்க. அதனால் வேரை கட் பண்ணிவிட்டு அப்படியே நட்டோம். இன்னும் அந்தளவுக்கு பெருசாக வளரல, லேசாக துள் வந்திருக்கு. இன்னும் 2 வாரம் உங்களுக்கு திரும்ப வீடியோ வேணால் போடுறோம், பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் நட்ட வாழை மரம் எல்லாமே கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, செவ்வாழை, அப்புறம் பச்சை வாழை இதுதான் நட்டிருக்கேன். பழத்துக்கும் தேவைப்படும், பன்றிகளுக்கு உணவுக்கும் தேவைப்படும். மேபி ஹோட்டலுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட இலையை அறுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இது தேவைப்படும். இது எங்கள் அப்பா இதை பற்றி விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுவார். வாழை மரம் எதுக்கு நடுவாங்க? இதெல்லாம் பழம் வரும் காய் வரும்னு தான் நடுறது. பழம் வரும் காய் வரும் மட்டுமா இல்லை பன்னிங்களுக்கு சாப்பாடுங்க? எல்லாத்துக்கும் ஆகுது, எல்லாத்துக்கும் உபயோகம் தான். எல்லாத்துக்கும் நெல்லுக்கு தான் வைக்கிறதுக்கு ஆகுது, சாப்பாட்டுக்கு ஆகுது, அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆகுது தான். என்ன அளவில் நட்டுக்கிறீங்க தூரம்? 5 அடி. 5 அடி தூரத்துலையா? ஓகே. குட்டிகள் தேவைப்படுறாலோ பன்றிகள் ஏதாவது தேவைப்படாலோ என் நண்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.